கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளேவும் பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைய நாளிலே தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுடைய திருப்பாடலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் 51. திருப்பாடல் 51 நம் எல்லோருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு திருப்பாடல். காரணம், பல நேரங்களிலே மனத்துயர் மன்றாட்டிற்காகவும் பாவ மன்னிப்பிற்காகவும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. ஆம், இந்த திருப்பாடலே தாவீது அரசர் மனம் வருந்தி கடவுளுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் கேட்கக்கூடிய பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் இந்த திருப்பாடலின் வழியாக தாவீது அரசர் கொண்டிருந்த அதே மனநிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த திருப்பாடலுடைய மிக முக்கியமான அழைப்பாக, மைய கருத்தாக இருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே முதல் சிந்தனையாக தாவீது அரசர் கடவுளுடைய நீதியை மட்டுமல்ல, அதோடு கடவுளுடைய இரக்கத்தையும் அவர் விரும்புகிறார். கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அவர் நீதியின் அரசர். ஆனால் அதே சமயத்தில் எனக்கு கடவுளுடைய இரக்கம் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மீட்பு என்பது மனித திறமையினால் அல்ல, மாறாக கடவுளுடைய அருளினால்தான் என்று கத்தோலிக்க திருஅவை நமக்கு படிப்பினையாக கற்றுக் கொடுக்கிறது. இதைத்தான் இன்றைய நாளுடைய திருப்பாடலின் வழியாகவும் தாவீது அரசர் வழியாக நாம் அதே மாதிரியான மனநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம். ஆனால் நாம் கடவுளுடைய நீதியை மட்டும் நாடாமல் கடவுளுடைய இரக்கத்தை இறைஞ்சுபவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். இரண்டாவது மனநிலையாக, பாவம் என்பது வெளிப்புறமான தவறு மட்டுமல்ல, மாறாக அது நம்முடைய உள்ளத்தையும் கரைப்படுத்துகிறது. பல நேரங்களில் தவறுகளை செய்கிறோம், குற்றங்களை மேற்கொள்கிறோம். அந்த செயல்களுக்காக மன்னிப்பை கேட்கிறோம். அது வெறும் வார்த்தை அளவில் மட்டுமே நின்று விடுகிறதா, அல்லது நம்முடைய உள்ளத்தையும் அதை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது அரசர் தன்னுடைய தவறு என்று தெரிந்தவுடனே, தன்னுடைய செயல் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானது என்று தெரிந்தவுடனேயே அது எந்த அளவிற்கு தன்னுடைய உள்ளத்தை கரைப்படுத்தி இருக்கிறது என்பதையும் சிந்தித்து பார்க்கிறார். எனவேதான் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தியருளும் என்று சொல்லி இந்த திருப்பாடலின் வழியாக கடவுளிடம் வேண்டுகிறார். மூன்றாவதாக, நம்முடைய பாவம் எப்பொழுதுமே நம்முடைய மன வருத்தத்தினால் வரக்கூடிய ஒரு முதிர்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய மனப்பாங்கு என்பது உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடிப்படையாக, வித்தாக இருக்க வேண்டும். தவறை மறைப்பது அல்ல, மாறாக நேர்மறையாக அதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான மனம் திரும்புதலுக்கான அஸ்திவாரமாக இருக்கிறது. எனவே நாம் தவறு செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம், பாவங்கள் புரிகிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பாவ மன்னிப்பை பெறுவதற்காக மனம் வருந்துகிறோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்கிறோம். பல நேரங்களிலே அது ஒரு வேடிக்கையானதாக, வாடிக்கையானதாக மாறிப்போய்விட்டது, ஒரு செயல்பாடாக மாறிவிட்டது, அல்லது ஒரு பக்தி முயற்சியாக மாறிவிட்டது. மாறாக பாவ மன்னிப்புக்கு முன்பாக எந்த அளவிற்கு அந்த பாவத்திற்கு மனம் வருந்துகிறேன். தாவீது அரசர் நம் எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எந்த ஒரு பாவம் மன்னிப்புக்கு முன்பாகவும் அந்த பாவத்திற்கு முழுமையாக நான் மனம் வருந்துகிறேனா என்று சிந்தித்து பார்க்க உங்களையும் என்னையும் அழைப்பு கொடுக்கிறார்.
4வதாக, மனிதர்களுக்கு எதிராக செய்த தவறும் இறுதியில் கடவுளின் அன்புக்கு எதிரான காயமாக மாறுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய தவறுகள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன அவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சுட்டேன், மற்றவர்களெல்லாம் செய்யாததையே நான் செய்து விட்டேன் என்கிற ஒரு மனப்பாங்கு நம்முடைய பாவங்களோடு நம்மை சமரசம் செய்து கொள்ள நம்முடைய மனம் முயற்சி செய்கிறது. ஆனால் இன்றைய நாளிலே தாவீது அரசரை போல முழு மனதோடு இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வோம். நாம் செய்யக்கூடிய தவறுகள் இறுதியிலே கடவுளுடைய அன்புக்கு எதிரானதாக இருக்கிறது, கடவுளுடைய மனதை காயப்படுத்துகிறது என்பதை இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறுதியாக, பாவம் மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து பறிக்கிறது. மன்னிப்பு உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் மீண்டும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய நாளிலே நாம் பாவம் செய்யும் பொழுது, குற்றம் புரியும் பொழுது நம்மை குற்றப்படுத்துபவராக, நமக்கு தண்டனை கொடுப்பவராக மட்டுமல்ல, மாறாக நம்முடைய வாழ்வையும் நம்முடைய மனதையும் மீண்டும் புதுப்பிப்பவராக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒப்புரவு என்கிற அருட்சாதனம் கத்தோலிக்க திருவின் வழியாக நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய கடவுளுடைய மிகச்சிறந்த ஒரு மீட்பு செயல். அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் நம்மையே மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய பார்வைகள் தெளிவாகும் பொழுது நம்முடைய பாதைகளும் கண்டிப்பாக மாறும். எனவே இன்றைய நாளிலே நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா வகையான பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். சிறிதோ பெரிதோ கடவுளுக்கு முன்பாக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்கிற மனநிலையை நேர்மறையாக ஏற்றுக்கொள்வோம். கடவுளுடைய நீதியை மட்டுமல்ல, கடவுளுடைய இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். அப்பொழுது நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் வருந்த பொழுது உண்மையான பாவ மன்னிப்பை கடவுளுடைய இரக்கத்தினால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாள் முழுவதையும் கடவுளுடைய இரக்கத்திலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.